அசத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல ஆராதனை நமக்கு கொடுத்து, இந்த திருவிருந்து ஆராதனையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாய், ஆண்டவரை துதிக்கத்தக்கதாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை எண்ணி பார்த்து நல்ல கரங்களை தட்டி கத்திருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி நம்ம ஒரு 3 தடவை சத்தமாக சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோன்னா, அல்லேலூயா தான் சொல்ல போகிறோம். அல்லேலூயா ஆண்டவருக்கு துதி உண்டாவதாகன்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்கணும். செங்கடலை கடந்து வராங்க. செங்கடலை கடந்து வரப்போ அவங்க எவ்வளவு ஆர்ப்பரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் போன மாதத்தை கடந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை கடந்து வர செய்திருக்கிறார். ஆமே ஆமே, நம்ம எல்லாரையும் கடந்து வர செய்திருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு சத்தமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், எவ்வளவு ஆரவாரமாக ஆண்டவரை ஆராதிக்கணும். அதனால் 3 தடவை நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்ல போகிறோம். சொல்லலாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செங்கடலின் அனுபவத்தை கடந்து வந்த உடனே இந்த 15வது அதிகாரத்தில் 3 காரியங்கள் நடக்குது. என்னன்னு கேட்டால், மாராவின் அனுபவம், மோசையின் பாடல், மிரியாமின் பாடல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது மோசையின் பாடல் இருக்கும். அதில் 11வது வசனத்தில் மோசை சொல்கிறாரு, செங்கடலை கடக்க வச்ச ஆண்டவர் அவர் எப்படி பாடுறாருன்னா, நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். 11வது வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. அப்படியே அவர் சொல்லும்போது, நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை யாரெல்லாம் துரத்திட்டு வந்தாங்களோ பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை எப்படி நடத்தி வந்தீர்? உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஏன் பலத்தினால இந்த சர்ச்சுக்கு வந்தேன்னு சொன்னவங்க கை தூக்குங்க. இல்லை, அவருடைய பலத்தினால தான் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அதனால 2 காரியத்துக்காக ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை அழைத்து வந்தார், அவருடைய பலத்தினால் வழி நடத்தி வந்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ராயேல் மக்களை மட்டும் கிருபையினால் அழைத்து வர்ற ஆண்டவர் அல்ல, பலத்தினால் வழி நடத்துகிற ஆண்டவர் அல்ல, உங்களையும் நடத்துகிற ஆண்டவர் நான் தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். மற்றவர்களை பார்க்கையிலும் நீங்க எப்படிப்பட்டவங்க? விசேஷம். ஏன்னா அவங்க சுய பலத்தினால வழி நடத்தப்படுவாங்க. ஆனால் நானே உங்களை வழி நடத்துகிறேன், நானே உங்களை அழைத்து வந்தேன். அதனால இன்னைக்கு ஆண்டவருக்கு சொல்ல போறோம், ஆண்டவரே, அன்னைக்கு மேக ஸ்தம்பத்தின் மூலமாக, அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாக அருமை ஜனங்களை வழி நடத்தி வந்ததை போல எங்களையும் வழி நடத்துங்க தேவா. நான் எதினால் விசேஷித்தவன் என்று சொல்லி இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி நாம் பாடலாம்.
தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் சொல்லும் அது எதினால், நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து அன்றைக்கு பாதுகாத்தது, இன்றைக்கும் எங்களையும் பாதுகாக்கிற உங்களுடைய கிருபை, உங்களுடைய பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நாங்கள் சொல்லுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலில் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலில் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும். ஆமென். அன்பான தேவன் அது போதும் நம் வாழ்விலே. சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். தேவா நான் எதினால் அல்லேலூயா யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு. ஆமென். ஏதினா இது நீர் என்னோடு. தாகம் கொண்ட தேவச்சனம் வானம் பார்க்குது. இன்னைக்கு நீங்க ஏக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், சில காரியம் நடக்கணும்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி துதியுங்க. ஆண்டவர் இந்த துதி ஆராதனை வேளையில உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்க வல்லவர். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலை கூட செல்லுது. சொல்லுவோம் ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை யோசிப்பவள். ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு. ஆமென். ஏதினா இது ஏதினா, நீர் என்னோடு. ஆமென். நம்ம வாழ்க்கையில கசப்புகள் வந்தாலும் ஆண்டவர் பாசமுள்ள ஒரு மரமாக, பாசமுள்ள ஒரு கரமாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். மாறாவி நீரை தேனாக மாற்றுகிற ஆண்டவர் என்னோடு உண்டு. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல நம்ம எல்லாரும். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு கர் கூட வருது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை என் நேசர் என்னோ. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போல் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம். மாறாவி நீரை, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுங்க மாறாவி. எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று நம்ம திருப்பி சொல்லுங்க. என் நேசர் என்னோ. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. அன்பான தேவன், அன்பான தேவன் என் ஏக்கமெல்லாம்
ஆமென். மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடுண்டு. தெய்வம் நான் எய்தினால் விசேஷி. நல்லா உற்சாகமா சொல்லுங்க. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எய்தி. யாரெல்லாம் உண்மையை ஆராதிக்கிறீங்களோ எல்லா பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். சொல்லுங்க. ஏதினா ஆமென். ஏதினா நீர் என்னோடு வருவர். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு பதினா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. எப்போ வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. நமக்கு உண்டு. வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. ஓசனா ஓசனா ஜெயமே. ஓசனா ஜெயமே. ஓசனா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசனா ஜெயம் நமக்கே. ஓசனா ஜெயமே. ஓசனா ஜெயமே. ஓசனா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசனா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசனா கீதம் பா. ஓ இயேசு ராஜா. அல்லேலூயா. ஓசனா கீதம் பா. ஓ வேகம் 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 சென்றிடுவோ. ஓசனா சொல்லுங்க. அப்படித்தான். ஓசனா ஜெயமே. ஓசனா ஜெயனா கே. இன்றும் ஓசனா கே. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷமாய் வரும். உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே. கலங்காதே மகளே. கலங்காதே. ஆமென். கலங்காதே மகளே. நம் இயேசு என் இயேசு கைவிட மாட்டான். எங்கள் துக்கம் எல்லாரும் சொல்லுவோமா? எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உற்சாகமா. எங்கள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அல்லேலூயா. எங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். எங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன். நான் தயங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன். நான் தயங்கிடவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க. கலங்கிடவே மாட்டேன். நான் தயங்கிடவே மாட்டேன். திருப்பி திருப்பி எல்லாரும். கலங்கிடவே மாட்டேன். நான் தயங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு மாட்டா. அல்ல கரங்களை தட்டி. அல்ல கரங்களை தட்டி. அன்பான தேவன் என்னோடு வருவா. அது போதும் எங்க வாழ்க்கையில. என்னுடைய ஏக்கமெல்லாம் என்னுடைய தேவன் தீர்ப்பா. மாறாவி நீரை தேனாக மாற்றுகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல சத்தமா ஆண்டவர் ஆராதிங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நிச்சயமா செங்கல்லின் அனுபவம் வரலாம். மாறாவின் அனுபவம் வரலாம். யோர்தானின் அனுபவம் வரலாம். அதே போல எரிகோவின் அனுபவம் வரலாம். அதே போல வெண்கல சர்ப்பத்தின் அனுபவம் வரலாம். எது வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க.
நான் ரசிக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீ நான் ஆண்டவரே நீங்க எங்க பக்கத்துல நிக்கிறீங்க, உங்களுடைய அனாய்ச்சிங் எங்க மேல இருக்குது. டிவைன் ப்ரொடெக்ஷன் நன்றி, டிவைன் அனாய்ச்சிங் நன்றி, டிவைன் லவ் எங்க மேல இருக்குது, டிவைன் சாக்ரிஃபிஷியல் லவ் எங்க மேல இருக்கு சுவாமி. டிவைன் ஆண்டவரே அனாய்ச்சிங் எங்க மேல இருக்குது. யாரு கண்ணை திறக்காதீங்க. தேவனுடைய கரம் உங்க தலை மேல, தேவனுடைய கரம் உங்க தலை மேல. யாரெல்லாம் உணர்றீங்க தேவனுடைய கரம் என் மேல இருக்குது, அவருடைய ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டு இருக்கிறாரு. என் ஆண்டவர் எனக்கு பலவீனத்தை மாற்றிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னைக்கு யாரெல்லாம் கேட்குறீங்களோ திருப்தியாக்கி உங்களை நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல கரங்களை தட்டுவோமா? மீதம் எடுக்க வைக்கிற ஆண்டவர் பிறருக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசனத்தை விட என்னங்க வேணும்? அவருடைய பிரசனம் போதும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், அமலேக்கியர் போரிட வரும்போது ஜாஷுவாவை கூப்பிட்டு மோசே சொன்னாரு, நீ போய் சண்டை போடு, நான் என் கரத்தை உயர்த்திக்கிறேன், அங்கே தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. நீங்கள் இன்னைக்கு கரத்தை உயர்த்துங்க, குடும்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறும். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கரத்தை உயர்த்துங்க. ஏன் கரத்தை உயர்த்தணும்? கேள்வி கேட்குறோம்ல, ஏன் துதி ஆராதனையில் கை தட்டணும்? ஏன் கரங்களை உயர்த்தணும்? மோசே அன்னைக்கு கரங்களை உயர்த்தினார், அமலேக்கியர் மேற்கொள்ள முடியவில்லை. நீங்கள் இன்னைக்கு கரங்களை உயர்த்தினா உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கரங்களை உயர்த்தினா உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரம் ஆண்டவர் நேராக தான் இருக்கணும், ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மனுஷங்கிட்ட கிடையாது. என்னுடைய கரம் தேவனுக்கு நேராக. ஆமாம், ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு. யாரெல்லாம் உணர்றீங்க தேவன் என் கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, தேவன் மேலே இருந்து என் கரத்தை பிடிக்கிறாரு, தேவன் எனக்குள்ளே இருந்து என் கரத்தை பிடிக்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் விடுதலையை கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, எஸ் என் நண்பரா. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாரும் சொல்லுங்க, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. சொல்லுங்க, உதவாத உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி பொன்னான என்னையே உன் கண்கள் கண்டதே. சொல்லுங்க, பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றி மண்ணான என்னை. ஓ, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீங்க பலவீனத்தோடு கூட வந்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் வைக்கிறேன், உங்க சமூகத்தில் இல்லாமல். ஓ, உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க எஸ் எஸ்ல அப்படியே உங்களுடைய அனாய்ச்சி எங்க மேல இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நாங்க வேற எங்கேயும் யோசிக்க கூடாது. டிவைன் பிரசன்ஸ் எங்க சர்ச் அப்படியே மூடி இருக்குது, எங்க மேல மூடி இருக்குது. அதற்காக நன்றி.
அப்படியே எங்கள் காதுகளில் மெல்லிய சத்தம், ஒரு குளிர்ச்சியின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க. தேங்க்யூலா. இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டும். இந்த அனுபவம் தான் உங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், கேட்கிற மனதை கட்டளையிடும், கீழ்ப்படுகிற ஆவியை கட்டளையிடும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த போதகர் ஐயாவுக்கும் மற்ற ஒவ்வொரு அசிஸ்டன்ட் போதகர் மற்றும் முக்கியமான பிசி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த சபைக்கு வரும்போது ஒரு நல்ல உற்சாகமான ஆவி எனக்குள்ளே தாங்குகிறதே என்னால் காண முடிகிறது. உங்கள் ஆராதனை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய பங்குகள் மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த அதிகாரத்திலிருந்து பல வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். அந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதன் அடிப்படையிலே தேவ செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நான் ஒரு பாடலையும் பாட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த பாடல் தான், பழைய பாடல். ஆனாலும் இந்த வேத பகுதிக்கு அது ஒத்திருப்பதனாலே அந்த பாடலையே நான் பாட விரும்புகிறேன். அசத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனரே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசு
இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே. தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நன்றி. ஆண்டவருடைய செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். சாமுவேல் ராஜாவாகி சில ஆண்டுகள் கழிந்த பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. சவுல் ராஜாவாகி சில ஆண்டுகள் கழித்து நடந்த சம்பவத்தை பற்றி போடப்பட்டிருக்கிறது. சவுல் ராஜாவானதே தேவனுக்கு பிரியமில்லாத முறையிலே தான் சவுல் ராஜாவானார். சவுல் ராஜாவாக மாறிய பொழுது எவ்வளவோ காரியங்கள் சாமுவேல் எச்சரித்தார். ஆனால் அதை மக்கள் கேட்கவில்லை. ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். பொதுவாக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்பதை பொதுமக்கள் அதிகமாக வலியுறுத்தி சொல்வார்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன பேப்பர் கொடுத்து அதில் எழுதி உங்கள் ஜப குறிப்புகளை போடுங்கள் என்று சொன்னால் அதிகமான ஜப குறிப்புகள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தது, இல்லாவிட்டால் பிள்ளைகள் படிப்பை சார்ந்தது, இல்லாவிட்டால் வேலையில் உயர்வை சார்ந்தது, இல்லாவிட்டால் உங்கள் வேலையிலே நடக்கின்ற தடைகளை சார்ந்தது, இல்லாவிட்டால் பணத்தை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஜப குறிப்புகள் தான் கர்த்தர் என் மூலமாக என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை
வருவது மிக மிக கடினம். அநேக ஜப கூட்டங்களிலே நடக்கிற ஜப குழுக்களை தான் இன்றைக்கு மனிதர்கள், சில எவாஞ்சலிஸ்ட் இல்லை சில பெரிய ஊழியக்காரர்கள் வந்ததுக்கு காரணமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம். அவர்கள் மூலமாய் என்ன அற்புதம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் சம்பந்தப்பட்டது. அந்த அற்புதங்கள் நடக்கும்போது மக்கள் காணிக்கை அதிகமாக கொண்டு போய் கொடுப்பார்கள். அவர்களும் பணப்பெருத்தவர்களாக மாறுவார்கள். அதே நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கரிசனைப்படுகிற ஆலய காரியங்களிலே குறைந்த காணிக்கைகள் வருவது பழக்கமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் மிக மிக முக்கியம் வாய்ந்தது. அதிலே எனக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களும் வெற்றி தான் கர்த்தர் முன் குறித்தது. நம்ம யோனா தீர்க்கதரிசியை குறித்து இப்போ வாசிக்க கேட்டோம், அப்படிதானே? யோனா தீர்க்கதரிசி எங்கே போக வேண்டும்? கர்த்தருடைய விருப்பத்தின்படி நினிவேக்கு போகணும். வெரி குட். ஆனால் எங்கே போயிட்டான்? தர்ஷத்துக்கு போயிட்டான். போன பிறகு நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா, போன பிறகு கர்த்தர் தடை உண்டு பண்ணார். தடை உண்டு பண்ணாரா? புயல் காற்று வந்துச்சு இல்லையா? அப்புறம் கப்பல் போக முடியல, கடல் கொந்தளிச்சிச்சு. யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே போட்டாங்க. கர்த்தர் மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த ஆயத்த பணிகளெல்லாம் எதற்காக கர்த்தர் செய்தார்? யோனா மனம் திரும்பணும், அவன் மனசாட்சி மாற்றப்படணும், அவன் ஆசாபாசங்கள் சுயநலத்தை சார்ந்ததாக இல்லாமல் கடவுளுடைய பிள்ளைகளை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே கர்த்தர் இத்தனை அனுமதித்தார். அனுமதித்து தூக்கி கடலில் போட்டாங்க. கடைசியில் மீன் வாய்க்குள்ளே போய் அவன் போக வேண்டிய நினிவேக்கு போய் சேர்ந்துட்டான். சேர்ந்த பிறகு கர்த்தர் என்ன வசனத்தை சொல்ல சொன்னார்? 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இது ரொம்ப ஆசீர்வாதமான வசனமோ? யாருக்குமே பிரியமில்லாத வசனங்கள். ஆனால் யோனாவுக்குள்ள ஒரு பெரிய ஆசை. அவங்க 40 நாளில் நினிவே கவிழ்ந்து போனால் நல்லது. ஏன்? இவங்க சொல்படி கேட்காம போயிட்டாங்கன்னா அந்த நினிவே பட்டணம் கவிழ்ந்துடும். யோனாவுடைய குழுவினருக்கும் நினிவேவுடைய பட்டணத்தாருக்கும் எந்த விதத்திலும் ஆகாது. கடைசியில் 10 கோத்திரங்கள் அழிந்ததே நினிவே மக்கள், அதனுடைய சுற்றத்தார் மக்கள் தான், அசிரியா நாடு தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நினிவேக்கு எதிரிகள், அதாவது யோனாவுக்கு எதிரிகள். ஸோ அவன் என்ன நினச்சாரு? நினிவே 40 நாளில் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்ன உடனே கவிழலை. ஏன் கவிழலை அப்படின்னா எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் தான் சொன்னதையே செய்ததை நிறுத்தியது எது என்றால் எங்களுடைய மனம் திரும்புதல். கர்த்தர் தான் சொன்ன பனிஷ்மெண்ட்டை நிறுத்திட்டார். யோனாவுக்கு பனிஷ்மெண்ட் வந்துச்சு மனம் திரும்பும்படியாக, நினிவே மக்களுக்கு மனம் திரும்பும்படியாக பனிஷ்மெண்ட் வரல. காரணம் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொன்ன உடனே மனம் திரும்பிட்டாங்க. கடினமான செய்தி. மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பின உடனே யோனாவுக்கு அது பிடிக்கல. அப்போ என்ன சொல்கிறான்? நான் முன்னமே தெரியும், நான் போவேன், 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லுவேன், நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் போங்க, நிச்சயமாக உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுப்பார். ஏன்னா அவர் எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, இந்த லெட்டரை காமிக்க கொடுப்பார்னா கொடுக்காம விட்டார்னு வைங்க. உங்களை நம்பி போனேன், கடைசியில் இப்படி கவுத்துட்டீங்களே, அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரை நம்பி போனால் ஆண்டவர் சொன்னது, யோனா சொன்னது நிறைவேறல. தீர்க்கதரிசினா நிறைவேறணுமே. தீர்க்கதரிசினா அவன் சொன்ன வசனங்கள்லாம் நிறைவேறணுமே, நிறைவேறவில்லையே. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ என் வசனத்தை சொல்ல தான் உனக்கு நான் ஜீவனை கொடுத்துருக்கேன், உன் வசனத்தை சொல்ல தான் புயல் காற்று அனுப்பிச்சேன், என் வசனத்தை சொல்கிறதுக்காக தான் எல்லாம் செஞ்சேன். ஆனால் நீ போய் சொல்ல வேண்டிதான் உன் பொறுப்பு, மற்றபடி நியாயம் தீர்ப்பது உன்னுடைய வேலை அல்ல. அவன் சொல்கிறான், எனக்கு முன்னமே தெரியும் அவன் மனம் திரும்புவாங்க, நீ சொன்னதை செய்ய மாட்டீர் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு கடைசியில் கோமா போய் அந்த நினிவே பட்டணம் அழியிற வரைக்கும் காத்திருப்பேன்னு சொல்லி போய் ஒரு இடத்துல உட்காந்தான். அங்கே ஆமணுக்கு செடி முளைச்சிச்சு.
அந்த செடி முளைச்சோடனே சந்தோஷமாக இருந்தான். அந்த செடி காஞ்சி போன பிறகு கோபம் வந்துடுச்சு. திரும்பி என்ன கோபம் வந்துச்சு? நான் நினிவே அழியிறதுக்கு பார்க்கறதுக்காக நான் இவ்வளோ ஆசையாக இருந்தேன், இவன் அதையும் கெடுத்துட்டாரே. கோபம். நீ எரிச்சலாக இருப்பது நல்லதோன்னு கேட்குறாரு ஆண்டவர். கேட்குறார், ஒரு ஆமணக்கு செடி நிமித்தம் இவ்வளோ வருத்தப்படுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இந்தியா, இத்தனை ஜனக்கூட்டம் மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நான் சொல்ல நினைச்சதை செய்யல, நீ என் வார்த்தையை சொல்ல போன, நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற? நானே என் மனசை மாற்றிக்கிட்டேன். எனக்கு தேவையானது நினிவே மக்களின் மனம் திரும்புதலும் அவர்களுடைய அன்பும் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் புகழ்ச்சி அல்ல, என் வசனம் நிறைவேறுதும் என்பதற்காக அல்ல. கடைசி அந்த யோனா தீர்க்கதரிசி புஸ்தகமே முடிகிற வரைக்கும் அவன் மனம் திரும்பினதாக சொல்ல, நான் சாகிற வரைக்கும் எரிச்சலாக இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். இப்போ நான் இந்த வேத பகுதிக்கு வர்றேன். தயவுசெய்து இது முன்னுரை. இந்த வேத பகுதியில் ஒரு சம்பவம். சவுல் ராஜா பெலிஸ்தரை முறியடிப்பதற்காக காத்திருக்கிறார். காத்திருக்கும்போது சாமுவேல் வர காலதாமதமாகிவிட்டது. அவர் காலதாமதமாக இவர்கள் எல்லாரும் பெலிஸ்தியருக்காக காத்திருக்கிற யுத்த ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. இது நடக்குமா நடக்காதான்னு, இந்த போராட்டத்தில் ஜெயம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படி மனசை தளர விட்டு போகிறாங்க. சவுல் என்ன செய்கிறாரு? உடனே இவராகவே ஒரு பலி செலுத்துகிறார். அது மிகப்பெரிய தப்பு. இவர் ராஜா, ஆனால் பலி செலுத்த வேண்டிய பணி யாருடையது? ஆசாரியருடையது. ஆசாரியர் வருவதற்கு முன்பதாக செலுத்தினார். அதை சாமுவேல் சொன்னார், நீ புத்தியினமாய் இதை செய்தாய். அப்ப சவுல் என்ன சொல்றாரு? தான் எப்படியாவது சாதிக்கணும் என்ற துடிப்பு. இப்ப 2 விதமான வைராக்கியங்களை குறித்து பேச போறேன். ஒன்று சவுலுக்கு இருந்த வைராக்கியம், மற்றொன்று யோனதானுக்கு இருந்த வைராக்கியம். யோனதானுக்கு இருந்த வைராக்கியம் கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைக்காக இருந்தது. சவுலுக்கு இருந்த வைராக்கியம் சுய பலத்துக்காக, சுயத்தை வளர்ப்பதற்காக இருந்தது. ஸோ யோனதான் எல்லாரும் போகிறாங்க, கொஞ்சம் 600 பேர் தான் இருக்காங்க, எல்லாம் கரைஞ்சி போயிட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் பேசாமல் இருக்காங்க. பெலிஸ்தியர் உயரமான இடத்துல இருக்காங்க, அங்கே யாரும் போகக்கூட முடியாது. அங்கே போகிற வழிகள் மிக கடினமான வழிகள். 2 மலைக்கிடையில் ஏறி தவழ்ந்து மேலே ஏறணும், போக முடியாது. அவ்வளோ உயரத்தில் இருக்காங்க பெலிஸ்தியர்கள். பெலிஸ்தியர் இராணுவம் வல்லமை உள்ளது, இஸ்ரேல் இராணுவற்ற வல்லமை குறைவு. காரணம், அவங்ககிட்ட நல்ல ஈட்டி கத்தி கூட கிடையாது. அதனால அவங்க கையில் இருக்க மண்பெட்டி, கொடப்பாறை போன்ற காரியங்களை தீட்டுப்படுத்தி வச்சுக்கொண்டு போராட்டத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் இராணுவத்திட்ட இருக்கிற உலக பிரகாரமான சம்பத்துக்கள் குறைவு, எண்ணிக்கையிலும் இராணுவம் குறைவு, பெலிஸ்தியர்கள் அதிகம். உலக பிரகாரமாக அவர்கிட்ட திறமைகள் இருக்குது, வல்லமை இருக்கிறது, எல்லாம் இருக்குது. இஸ்ரேல்கிட்ட இல்லை. இஸ்ரேல்கிட்ட இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்று, அது ஜீவனுள்ள தேவனுடைய கிருபை. அதுவும் இவங்க நல்ல பரிசுத்தவான்கள் கிடையாது, நிறைய தப்பு செய்கிறாங்க, நிறைய தவறு செய்திருக்காங்க. கர்த்தர் பார்த்தார், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தன்ட்ட ஏவினார், யோனதான்ட்ட ஏவினார். ஒரே ஒருத்தன். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தேவ சித்தத்தை செய்வதற்கு சவுலையும் சேர்ந்து பார்த்தாரு, சரி வரல. யோனதான் அவனை ஏவினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோனதான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டான். ஏவப்பட்டவுடனே அவனுக்குள்ள ஒரு எக்ஸலண்ட் ஆஸ்பிரேஷன் வந்தது, பயங்கரமான ஒரு வைராக்கியம் வந்தது. சரிதானா? அவனுக்கு வைராக்கியம் அதிகமாக கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது 3ஆம் வசனம், சிலமை கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்த ஏலியும் குமாரனாகிய பினாகாசும் பிறந்த இக்கோபாத்தின் சகோதரனும் அகிதூப்பின் குமாரனும் ஆகிய அகியார் என்பவனும் ஏபோத்தை தரித்தவனாயிருந்து யோனதான் போனதை ஜனங்கள் அறியாது இருந்தார்கள். ஆசாரியன் இருக்கான்,
அவங்க இந்த இது பார்ப்பாங்க, இந்த ஏபோத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க தேவ சித்தம் என்னன்னு. தும்மிம் சுரு மீம் 2 இருக்கும்ல, அதை வச்சு தேவ சித்தம் எதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் இருக்குது, தேவ சித்தம் அறியறது வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இவனுக்கு தேவ சித்தம் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சு அவன் ஆண்டவரால் ஏவப்பட்டு போனான். இது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட ஒரு ஏவுதல். அதற்கு வைராக்கியம் தேவைதான். சரியான வைராக்கியம் யோனதானுக்கு. தனியாக போகிறேன், கூட ஆயுததாரி கூட்டு போகிறேன், பெலிஸ்தியர் இராணுவத்துக்குள்ளே போகிறேன்றான். அது இட்ஸ் லைக் எ கமிட்டிங் சூசைடு. தற்கொலை படம் மாதிரி போகிறான், அந்த அளவுக்கு போகிறான், வைராக்கியமாக போகிறான். அப்படி போகும்போது என்ன செய்கிறான், யோனத்தான் தன் ஆயுதத்தாரியை பலப்படுத்துகிறான். ஸோ முதலாவது அவனுக்குள்ள ஒரு நல்ல ஏவுதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஒரு ஏவுதல் கொடுப்பாரானால் உன் லைஃப், நம்ம லைஃப் ஃபோக்கஸ்டாக மாறிடும், ஒரு நோக்கத்தோடு கூட செயல்படுவதாக மாறிவிடும். நோக்கம் இயக்கும் வாழ்வுன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கார் ஒரு பெரிய அறிஞர். ஓகே, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நோக்கமுடையவர்களாய் மாறிவிட்டார். அந்த நோக்கம் வந்தால் வேறு பக்கம் திரும்ப மாட்டாங்க. யுவர் ஐஸ் வில் பி ஃபிக்ஸ்ட் டு த டார்கெட். நீங்கள் உங்களுக்கென்று வைத்த இலக்கை நோக்கி தொடரும்படியான ஒரு நோக்கம். நாம் எல்லோரும் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? வெற்றி அடையும்படியான போராட்டம் செய்யும்படியாக, வெற்றி அடையும்படியான போராட்டம் செய்யும்படியாக. ஒருவேளை இந்த லெந்து நாட்களில் நம்ம செய்ய வேண்டியது, தேவனே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடையத்தக்கதான போராட்டத்தை மேற்கொள்ள உதவி செய்யும். அது எதற்கு வழி நடத்தியது? லீட்ஸ் டு ஆக்ஷன் பிளான், செயல் திட்டத்துக்கு வழி நடத்தியது. அவன் திட்டமிட்டான், நானும் ஆயுததாரியும் போவோம் என்று. அதற்கு ஆயுததாரியை பலப்படுத்தணும். அவன் என்ன சொல்கிறான், அந்த வசனம் நல்ல அருமையான வசனம், அந்த 6ஆம் வசனம். யோனதான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அவருக்கு நிச்சயமாக ரட்சிக்க தடையில்லை. யாரை கொண்டும் கர்த்தர் மகிமையான போராட்டத்தை ஜெயம் எடுக்க முடியும். யோனதான் போயிட்டான். இப்போ யோனதான் போகும்போது அவனுக்கு ஒரு உறுதிப்பாடு வேண்டும், கன்ஃபர்மேஷன். இந்த கர்த்தர் ஆவியானவர் ஏவுறார், பரிசுத்தாவியான் ஏவிட்டுருக்காரு, வைராக்கியமாக இருக்கான், எந்தவித செகண்ட் தாட்டே கிடையாது, நேராக போயிட்டுருக்கான். பெரிய சேனையை நோக்கி போயிட்டுருக்கும்போது ஒரு செயல் திட்டம் பண்ணுகிறான். நாம் போகும்போது 9-10 வசனங்கள் அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. நாம் போகும்போது ஒருவேளை அவங்க பார்த்து நில்லுன்னு சொன்னாங்கன்னா நின்றுவோம், அவங்க பார்த்து ஏறி வா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏறி போவோம். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்தாருன்னு அர்த்தம். ஸோ தேவ சித்தம் செய்வதற்கு அடையாளங்கள் தேவை, அற்புதம் நிறைந்த அடையாளங்கள். தேவன் எனக்கு சித்தத்தை உறுதிப்பாடு செய்வதற்கு சில உறுதிப்பாடுகள் தேவை, அந்த அடையாளங்கள் தேவை. அப்படிப்பட்ட அடையாளத்தோடு செல்கிறான். சென்று கடைசியில மேலே ஏறிப்பார். அவன் மேலே ஏறியவா உனக்கு நாங்கள் புத்தி புகட்டுவோம்னு சொன்னாங்க. கடைசியில் ஏறி போனான். ஏறி போகும்போது அவன் ஆயுதத்தாரி வெட்டி கொண்டே போகிறான். 20 பேருக்கு மேலே வெட்டிட்டான். வெட்டின உடனே கர்த்தர் பூகம்பத்தை கட்டளையிட்ட உடனே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அந்த சேனை முழுதும் அழிந்து போயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியம் தேவை. எந்த வைராக்கியம்? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற துடிப்பு. இதில் யோனத்தானுக்கும் ஆயுதத்தாரிக்கும் புகழ்ச்சி வரணுன்றதுக்காக ஓடலை, மகிமை வரணுன்றதுக்காக ஓடலை, உயிர் செத்தாலும் பரவாயில்லன்னு ஓடினாங்க. அதுதாங்க தேவன் கொடுக்குற அர்ப்பணிப்பு. என் வாழ்க்கையில் மரித்தே போனாலும் பரவாயில்ல, தேவனுக்காக ஜீவிப்பேன், தேவனுக்காக சில காரியங்கள் செய்வேன் என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள் உருவாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஏவுவாரானால் ஒரு பெரிய வைராக்கியம் நமக்குள் பிறக்கும். எந்த சூழ்நிலையும் பார்த்து பயப்படவே மாட்டான், சேனையை பார்த்து பயப்பட மாட்டான். சவுல் ராஜாவுக்கே சொல்லலை,
யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் நம்ம சொல்கிற சித்தம் யார்கிட்டயா சொன்னால் அதை மக்களுக்கு புரியாது. ஐயா நான் இதை செய்ய போகிறேன்னு சொன்னால் நீ எதுக்கு அதெல்லாம் போய் செய்கிற அப்படி தான் சொல்லுவாங்க. சில காரியங்கள் தேவ சித்தத்தின்படி செய்யும்போது அநேக மக்களுக்கு புரியாது. அதனால தான் சவுல்கிட்ட சொல்ல யார்ட்டையும் சொல்லலை, அவனா ஏறி போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்களில் யாருக்கு எந்த டிக்ளரேஷனும் பண்ண வேண்டாம். நீங்களும் கடவுளும் உறவாட பழகுங்கள். அவரோடு நெருங்கி உறவாடும் போது இல்லை நான் இந்த காரியத்துக்காக 10 நாள் ஜெபிப்பேன், என் திருமண காரியத்துக்காக ஜெபிப்பேன், என்னுடைய ப்ரமோஷனுக்காக ஜெபிப்பேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் தேவையில்லை. என்னை கேட்டால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடினால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே அவன் அமிதமாய் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாம மகிமைக்காக உயிரை பணயம் வைத்து ஓடினான். அதுதான் வெற்றியை கட்டளையிட்டது. முதலாவதாக எக்ஸலண்ட் ஆஸ்பிரேஷன், எக்ஸால்டட் ஆஸ்பிரேஷன். ரெண்டாவது எமினன்ட் ஃபெய்த், ஸ்ட்ராங் ஆழமான ஒரு விசுவாசம். அவர் கொஞ்சம் பேரை கொண்டாலும் அதிகம் பேரை கொண்டாலும் வல்லமையாக செய்ய முடியும். நீங்கள் அந்த தாவீது கோலியாத் விஷயத்தில் கூட அந்த அவ்வளோ தூரம் கத்துன்னு கத்துறான், யாருக்கும் உரைக்க மாட்டேங்குது, அவ்வளோ சேனைக்கும் உரைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு சின்ன பையனுக்கு தானே உரைச்சிச்சு. ஒரே ஒரு சின்ன பையனால் தாங்கவே முடியல, நிற்க முடியல. ஆவியானவர் பாரப்படுத்துவாரானால் நம்மால் அமைதியாய் இருக்க முடியாது. வைராக்கியமாய் செயல்பட ஆரம்பித்திடும். ஸோ கர்த்தர் ஓடு கூட நெருங்கி ஜீவிப்போம், தேவனுடைய வல்லமையை அனுபவிப்போம் வாழ்க்கையில். அது நிறையா அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறது, அதுக்கு நேரம் இல்லை. அந்த அன்லிமிட்டெட் பவர் ஆஃப் காட், தேவனுடைய பவர், இட்ஸ் அன்லிமிட்டெட் பவர், நம்மளால் எதிர்பார்க்க முடியாத பவர். நீங்கள் இந்த இப்பொழுது வாட்ஸ்அப்பில் நிறையா அந்த ஈராக்கில் முஸ்லீம் நாடுகள் நடக்கின்ற சம்பவங்கள்லாம் வருது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில முஸ்லீம் இமாம்ஸை நான் பார்த்துருக்கேன், நேரில் பேசியிருக்கேன் அவங்களோடு. ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்டியன் டயலாக்னு ஒரு சில சம்பவம் நடக்குது அமெரிக்க ஐக்கிய நாட்டில், அதில் நான் பங்கு பெற்றிருக்கேன். அப்போ முஸ்லீம் இமாம்ஸோடு போய் பேசணும், அதாவது டயலாக் பேசி ஜெயிச்சு காமிக்கணும், சரிதானா? அப்படி ஒரு காரியங்கள்லாம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடந்துச்சு. அப்போ நிறைய இமாம்ஸோடு என்னைய சவுதி அரேபியாக்கெலாம் வர அழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டா திரும்பி வர முடியுமா தெரியாது. நம்மளை நல்ல அன்பாக கூப்பிடுவாங்க, சில சம்பவத்தை சொல்லி கொடுப்பாங்க, அதை கேட்கலன்னா நம்மளை கொன்றுவாங்க, அவ்வளோதான். அதனால் கர்த்தர் ஒரு அற்புதமான வல்லமை கட்டளையிட்டார். ஈரானில் ஒரு இமாம் அதாவது குரான் டீச்சர், முஸ்லீமுடைய வேதாந்தத்தினுடைய டீச்சர், அவன் பெரிய ஆள். அவன் தெளிவாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பயந்து சாகிறான், வெளியே சொல்லாமல் அமைதியாக குரானை டீச் பண்ணுவான், கிளாஸ் எடுப்பான், எடுத்துகிட்டு வீட்டில் போய் தனியாக பைபிள் வாசிச்சுட்டு இருப்பார். இதை அவங்க ஒய்ஃப் மெதுவாக கண்டுபிடிச்சிட்டாங்க, பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அப்பா ஏன்ப்பா அப்படி செய்கிறீங்க, ஒன்று அப்போ கிறிஸ்தவங்களை மாறிடுங்க, அப்படின்னா செத்து கொன்றுவாங்கடா நம்மளை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு 4-5 பேர் வந்தாங்க, பேர் கேள்விப்பட்டு. டக்குன்னு நடராத்திரி 12 மணிக்கு பார்த்தா பைபிள் இருக்குது, டிவோஷன் இருக்கிறார், அழுது ஜெபம் பண்ணிகிட்ருக்கார். அப்படியே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு போய் கையெல்லாம் கட்டி 2-3 தடவை நிறைய பேர் பேசி பார்த்தாங்க. இதை விட்டுரு, இயேசுவை மறுதளிச்சிருன்னு கத்தி பார்த்தாங்க, நடக்கலை, பேசாமல் இருந்தார். அப்போ அழுகுறாங்க, பிள்ளைகள்லாம் அழுகுதுங்க, ஒய்ஃப்லாம் அழுகுதுங்க. அழுதுட்டு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, கொன்றுவாங்கன்னு தெரியும். கூட்டிகிட்டு போய் அவனை ரயில்வே லைனில் கட்டி படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டா ட்ரெயின் வந்துட்டுருக்கு, சத்தம் கேட்குது. நல்லா அழுது கதறி ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணும்போது ஒரு வெள்ளை உருவம் அந்த ட்ரெயினை அப்படியே நிறுத்திருச்சு. அதை கூட இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயந்து நடுங்கி போய் அப்படியே ஓடி போய் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி நடக்குதுன்னு. சரி ஒன்றும் செய்யாதீங்க, அப்படியே விட்டுருங்க, யாரும் ஒன்றும் செய்யாதீங்க, பயப்படுறாங்க எல்லாரும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு இமாம் அந்த ஈரான் நாட்டில் இருக்க அநேக முஸ்லீம் தலைவர்களை அசைச்சிட்டான்.
ஒரே ஒருத்தன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார். பரிசுத்தாவின் சித்தத்தோடு தேவ விருப்பத்தோடு வைராக்கியங்கள் பிறக்க வேண்டும். வைராக்கியத்தின் விளைவாக செயல் திட்டங்கள் உருவாக வேண்டும். செயல் திட்டத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக கட்டப்பட வேண்டும். இதுதான் சரியான வைராக்கியம். தவறான வைராக்கியம்னு ஒன்று இருக்குது. அதான் அந்த சவுல் அவன் புகழ்ச்சிக்காக, தன்னுடைய உயர்வுக்காக என்ன சொன்னான்? அங்கே ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தவேல் மட்டும் நடந்தது. சரி, அப்போ கர்த்தர் வைராக்கியமாக ஜெயிச்சு கொடுத்துட்டார், இஸ்ரேலில் காப்பாற்றிட்டார். 2 பேர் போய் காப்பாற்றிட்டாங்க. சவுலுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஆஹா, நம்ம போய் சண்டை போட்டு ஜெயிக்காம இன்னொருத்தன் ஜெயிச்சிட்டானே, மகனே போய் ஜெயிச்சிட்டானே. எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துருங்க, யாரா நம்மகிட்ட 2 பேர் யார் இல்லைன்னு பார்த்தா மகனும் ஆயுததாரியும் இல்லை. அப்போ அவங்க தான் போய் அதை செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே சவுல் எந்திரிச்சு நின்று, இன்னைக்கு யாரும் சாப்பிடக்கூடாது, எல்லாம் சாப்பிட்றவன் சாக வேண்டும், நம்ம போய் யுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு திருப்பி கூப்பிட்டுட்டு யுத்தம் பண்ண போகிறான். இது செத்த பாம்பை அடிக்கிறதுக்கு சமானம். அவன் ஏற்கனவே தான் ஜெயிச்சு கொடுத்துட்டானே, திருப்பி யுத்தம் பண்ண போகிறோன்னு போகிறான். இவன் போய் எதுக்காக போகிறான்? எனக்கு பெருமை வர வேண்டும். அது தவறான வைராக்கியம். அதுக்காக மக்களை போட்டு பசியாக உபவாசம் பண்ண வச்சுட்டாரு. உபவாசம் பண்ண உடனே அது தெரியாது. யாருக்கு தெரியாது? யோனத்தானுக்கு தெரியாது. அவங்க அப்பா சொன்னது. யோனத்தான் என்ன செஞ்சிட்டான்? காட்டில் இருக்க தேனை என்ன செஞ்சிட்டான்? ஒழுங்கின தேனை எடுத்து சாப்பிட்டுட்டான். ஐயையோ, உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் யாரும் சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டா சாக வேண்டும் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய வைராக்கியம்! சாக வேண்டும்ன்ற அப்படிப்பட்ட ஒரு உபவாச ஜபம். இன்னைக்கு உபவாச ஜபம் இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கணும். இடையில ஏதாவது பிஸ்கட் போய் காஃபி டீ குடிச்சிட்டிங்க, உங்கள் ஜீவன் போயிடும். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ தவறான வைராக்கியம். அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் தலைவர்களுக்குள்ளும் யாருக்குள்ளும் வரக்கூடாது. தவறான வைராக்கியம். கடைசியில் அது எதில் போய் முடிஞ்சிச்சு? 2வது என்ன செஞ்சான்? யோனத்தான்ட்ட சொன்னாங்க, உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாதுன்னு, ஏன் சாப்பிட்ட? சாக வேண்டும் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார்? நீங்களாம் விடாய்த்து இருக்கிறீங்க, களைப்பாக இருக்காங்க, சாகிற மாதிரி இருக்காங்க, ஆனால் சாப்பிட முடியல. இது எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா? மக்கள் வேதனையில் இருக்காங்க. கடைசியில் என்ன செஞ்சாங்க? கொள்ளையாடின பொருளில் ஆடு மாடுகளை அடித்து அவசரமாக குக் பண்ணி இரத்தத்தோடு புசித்தார்கள் அப்படின்னு வசனம் வருது. அந்த வசனம் அவிதமாய் 32-33 அப்படியே இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிறதுனால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்தார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். ஸோ 2வது பாவம், டயர்டாயிட்டாங்க, இரத்தத்தோடு புசிச்சிட்டாங்க. ஸோ இவனுடைய வைராக்கியம் மக்களை பாவத்துக்கு நேராக வழிநடத்தியது. சில நேரங்களில் சில வைராக்கியங்கள் தவறு செய்வதற்காக தான் வழிநடத்தப்படுகிறது. எந்த வைராக்கியம் எனக்குள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நலமாயிருக்கும். தேவனை மகிமைப்படுத்துகிற வைராக்கியமா, இல்லை என் சுயத்தை மகிமைப்படுத்துகிற வைராக்கியமா என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி செய்து கொண்டு போகும்போது கடைசியிலே அவங்க என்ன ஆனது? அவர்கள் யோனத்தான் பிடிபடுறாரு. இப்போ யோனத்தான் சாகணும். எவ்வளோ கஷ்டம்! தகப்பன் போட்ட சட்ட திட்டம் தன் மகனையே கொல்றது கொண்டு போய் நிறுத்திருச்சு. அந்த அளவுக்கு அவன் வைராக்கியம் கொண்டு போய் விட்டது. அதனுடைய விளைவு என்ன ஆனது? மக்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அது வரைக்கும் முன்னால் மக்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோம், நீ எங்கே கூட்டு போகிறீங்களோ நான் போகிறோம், அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி சொன்னவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? யோனத்தான் தலை முடி கூட தரையில் விழக்கூடாது, அவன் மறிக்கக்கூடாது, அவனால் தான் ரட்சிப்பு வந்துச்சு, அவன்தான் வெற்றி, இஸ்ரேலுடைய ரட்சிப்பு அவன் மூலமாக தான் வந்துச்சு, ஆனால் அவன் சாகக்கூடாது சொன்ன உடனே அப்படியே நிறுத்திட்டாங்க. யோனத்தான் பிழைத்து கொண்டான். அதுக்கப்புறம் அந்த போராட்டமும் நின்று விட்டது. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவர் கேட்குறாரு, நம்ம திரும்பி போகலாமா போகக்கூடாதான்னு கேட்டதுக்கு கர்த்தர் மௌனமாக வந்துட்டார். சவுல் கேட்டார், ஆண்டவரே நான் யுத்தம் செய்ய போவனமா? கர்த்தர் மௌனமாக வந்துட்டார். மௌனமாக இருந்தால் பெரிய அர்த்தம்.
சில வேளைகள் நம்ம கேட்கறது தேவ சித்தம் இல்லாமல் கேட்டால் தேவன் மௌனமாக இருப்பார். மௌனமாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம், விட்டுருணும்னு அர்த்தம். பேசவே இல்லை. இல்லாவிட்டால் மௌனமாக இருந்ததுக்கு என்ன அர்த்தம்? அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு ஆவிக்குரிய பலன் பத்தாதுன்னு அர்த்தம். ஆகவே இந்த லெந்து நாட்களில் ஆவிக்குரிய பலத்தை மேலே ஏற்ற வேண்டும். சரியான வைராக்கியத்திலே நான் நோக்கத்தை செலுத்த வேண்டும். தவறான வைராக்கியத்தை விட்டு விலக வேண்டும். அப்படி செய்வோமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யோனா மாதிரி ஆண்டவரே நான் சாகிற வரைக்கும் நலமாக இருக்கும் அப்படின்றது தப்பான வைராக்கியம். ஸோ நமக்குள்ள எப்படியாவது ஒரு வைராக்கியம் வேணும். இல்லைங்க, நல்ல வைராக்கியம் வேண்டாம், தப்பான வைராக்கியம் வேண்டாம், ரெண்டும் கெட்டானால என் பாட்டுக்கு வருவேன், ஆராய்ச்சிட்டு போவேன், அப்படியே இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஆவியானவரால் ஏவப்பட்ட வைராக்கியம் இருக்குமானால் போராட்டத்திலே ஜெயம் வரும். ஜெயம் வந்து நம்மளை கர்த்தர் மீட்டெடுத்து நம்ம மூலமாக அநேக மக்களை மீட்டுக்கொள்வார். ஒருவேளை நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த லெந்து நாட்டில் பண்ணும்போது ஜபக்குறிப்பு எழுதி ஜபம் செய்யும்போது, ஆண்டவரே ஏறக்குறைய 8 வருஷமாக ஒரு சிலர் நான் வெறுத்திருக்கேன், 10 வருஷமாக அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை, அவனை மன்னித்து பேசுவதற்கு பலன் தாரும். அது ஆவிக்குரிய வைராக்கியம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இச்சையான காரியங்கள், பாவமான காரியங்கள் தலைவிரித்து ஆடுகிறது, அதிலே கட்டுப்பாட்டை தாரும். அது ஆவிக்குரிய வைராக்கியம். ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் உம்முடைய முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் கூட்ட உதவி செய்யும். அது ஆவிக்குரிய வைராக்கியம். அதை செய்வேனானால் என் உபவாச நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாக மாறும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனை வருஷம் நம்ம இந்த உலகத்தில் ஜீவிப்போம் என்று தெரியாது. அந்த வருஷத்துக்குள்ள சில காரியங்கள் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பு உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரானால் அதை மையமாக வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்து மகிமையான காரியத்தை செய்வார். இயேசுவே இறங்கும், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் செய்ய காத்திருக்கிறார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் லெந்து நாட்களை ஆசீர்வாதமான நிறைந்த நாட்களாய் மாற்ற விரும்புகிறார். இயேசு ராஜா எனக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, நீர் தந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தாமே இறங்கி எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். அதன் மூலமாய் பெரிய வெற்றியை காண உதவி செய்யும். அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அந்தரங்கத்தை பார்க்கிற அந்தரங்கத்திலே கிடைக்கின்ற வெற்றி வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த திருவிருந்த ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர காணிக்கையில் படைத்த பிள்ளைகளில் ஆண்டவரே இன்னும் 2 பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஸ்டர் ஆனந்த் கிறிஸ்டோபர் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் படைத்த சன்னா தொகையை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அதே போல் மிஸ் ஆனி ரெபிகாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எழுதுகிற எக்ஸாமில் உங்களுடைய கிருபை உங்களுடைய வழிநடத்தல் மகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் திருவிருந்து எடுத்த ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக விருந்தில் கலந்து கொண்ட நாங்கள் உம்மை நினைவு கூறத்தக்கதான கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். நீர் தருகிற ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எந்த வைராக்கியம் எங்களை வழி நடத்துகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து, யோனத்தானின் வைராக்கியமா அல்லது சவுலின் வைராக்கியமா என்பதை யோசித்து பார்த்து, நாங்கள் யாரை மகிமைப்படுத்த வைராக்கியத்தோடு செயல்படுகிறோம் என்பதை இன்றைக்கு அறைகுவலாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உமக்குள்ளே வளரத்தக்கதான வைராக்கியத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் அருமைரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி
உங்கள் இருதயத்தின் சிந்தையை காக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக சர்வ வல்லமையுடைய பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.